வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த பதிவில் ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப க்ளோஸ் இன்டிமேட்டான ஒரு விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, வாசி யோகத்தை பற்றியும், வாசி யோகம் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன நிலைகள் இருக்குது, அதை எந்த மாதிரி பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நான் குருநாதர்கிட்ட இருந்து எப்படி கற்றுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் குருநாதர் எனக்கு எப்படி தீட்சை வழங்கினார் அப்படிங்கிற ரகசியத்தை உங்கள் கூட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது குருநாதரோட ஆசிரம பணிகள் செஞ்சிட்டோம், கோயில் பணிகள் செஞ்சுட்டும் இருந்தோம். எங்கூட சில அண்ணன்மார்கள், நண்பர்கள் எல்லாமே இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அந்த வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த வேலைகளில் தான் ரொம்ப ஆசை இருந்துச்சு. குருநாதர் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ குருநாதரை கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது பொள்ளாச்சிக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு ஐயா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருப்பேன், பசங்களும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அண்ணன்மார்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தியானம் பண்ணுறதை பற்றி ஏதாவது சாமிகிட்ட கேட்டு சொல்லுங்களேன், அது தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. அதுவும் அப்புறம் பார்க்கலாம், கோயில் வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் மனசில் எல்லாத்துக்குமே இந்த ஆசை இருந்துச்சு. எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு, குருநாதர் வாயால் சில விஷயங்களை சொல்லி கேள்விப்படணும்னு. அப்புறம் அந்த டேர்ம் கொஞ்சம் வாசி யோகம், தாத்தா ரொம்ப நேரம் உட்காருவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த சின்ன வயசில் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். எப்படி தாத்தா ரொம்ப நேரம் உட்காடுறாங்க, என்ன மாதிரி யோகம் பண்ணுவாங்க, என்ன மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க, தெரியாமல் கதவை திறந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா, அந்த மாதிரி ஆசையெல்லாம் நிறைய ஓப்பனாக உண்மையாக இருந்துச்சு, ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ இப்படியே நாட்கள் போக போக அன்றைக்கி ஒரு லக்கி டே, ஒரு லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் விழுந்த மாதிரி ஒரு லக்கி டே. என்னென்னா, அந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஐயா எங்ககிட்ட எல்லாம் சொன்னாங்க, என்னென்னா, நாளைக்கு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம குருநாதர் அவர்கள் வாசி யோகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் யாருமே மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த இணையில்லா சித்தர் எங்கள் குருநாதர், அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது எங்கள் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, என் கூட இருந்து அந்த தீட்சை வாங்கினவங்க, கற்றுக்கிட்டவங்க யாருமே அதை இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லிட முடியாது. இது உண்மையாக, சத்தியமாக 100% நடந்த விஷயம். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்களை சேர்த்து சொல்லிட முடியாது. ஏன்னா நடந்ததை உண்மையாக சொல்லணும். ஏன்னா நம்ம குருநாதர் தான் அதை நடத்தி வச்சார். ஸோ சில கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை வஸ்திரங்கள் முடிஞ்சால் போட்டுட்டு வாங்க, வேஷ்டி கட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே போனோம். ஏன்னா வாசியோகம்னா என்னன்னு தெரியாது, தியானம்னா என்னன்னு தெரியாது. அவரை கும்பிடணும், அவர் காலில் விழுகணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவர் சொல்கிற வேலையை செய்யணும். கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு என்னென்னா, ஏதாவது வேலை செஞ்சு அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், என் பேர் அவர் சொல்லணும், எனக்கு அவ்வளோதான். அவர் அழகாக என்ன கூப்பிடுவார், ரஞ்சிதே அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அது ஒரு அந்த அந்த உறவை வாய் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோ பாசம், எல்லாருமே அவர் மேலே உசுரை கூட கொடுக்குற அளவுக்கு பாசம் வச்சுருந்தோம். ஸோ அப்போ அந்த ஃபைன் டே என்னாச்சுன்னா, நாங்கள் எல்லாம் சாயந்தரம் போனோம். அப்போ அப்படியே இரவு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணி அந்த ரேஞ்சில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாலில், அந்த வீட்டோட, பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு வீட்டோட ஹாலில் கொஞ்சம் நிறைய பேர் உட்காரலாம். தாத்தா ஒரு இவ்வளோ நீளம் இருக்கும், ஒரு உட்டோ இல்லை ஸ்டீல் சோஃபா இருக்கும்னு நினைக்கிறேன், 3 சீட்டர் சோஃபான்னு நினைக்கிறேன். அதில் வெள்ளை வஸ்திரம் போட்டிருந்தாங்க, வேஷ்டி விரிச்சிருந்தாங்க. அதில் தான் குருநாதர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் மேலே உட்காந்துருந்தாங்க. தரையில் எல்லாமே வெள்ளை வேஷ்டி விரிச்சிருந்தாங்க முழுவதும். அந்த தரை முழுவதும் வெள்ளை வேஷ்டி தான் விரிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா பசங்களும் அப்போ கொஞ்சம் தாத்தா பார்த்தா பயம் கட்டிக்கு நல்லா கொஞ்சம் பின்னாடி தான் உட்காந்தேன், ஆனஸ்ட்டாக சொல்ல போனால். எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ குருநாதர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம குருநாதரோட விரல்களெல்லாம் நல்லா நீளமாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவரோட கையை வச்சு இப்படி காமிச்சார். என்னென்னா, நம்மளோட மூச்சோட ஓட்டத்தை, பிராணனோட ஓட்டத்தை அவர் அவ்வளோ அழகாக சொன்னார். எப்படின்னா, கண்ணா சுவாசம் எப்படி போகணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி காமிக்கிற மாதிரி காமிச்சார். இப்படி ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டார். இப்படி ஒரு ரவுண்டு போட்டு இப்படி கீழே தொப்புள் பகுதிக்கு கீழே இப்படி ஒரு ரவுண்டு போட்டு மறுபடியும் மேலே இப்படி சதா இருக்கணும்டா கண்ணா, சுவாசமானது இப்படி இருக்கும்டா கண்ணானார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் என்னென்னா, வாசினா இப்படி தான் போயிட்டு இருக்கணும், ஆனால் குருநாதர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் குருநாதர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய ஒரு மாணவனாக தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம், நல்ல சீடனாக தான் எல்லாம் இருந்தோம். ஏன்னா நாங்கள் திருவண்ணாமலைக்கு போய் நிறைய சித்தர்களை தரிசிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, உங்கள் குருநாதர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாண்டா, நேரம் வரும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெளிவடையுங்கிற விஷயத்த விவரமாக எல்லாரும் சொல்லியிருந்தாங்க.
ஸோ அவங்கவுங்களுக்கு கொடுத்த விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு தெளிவடையும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் நிறையா கேட்டு தெரிஞ்சுக்குது, பார்த்து தெரிஞ்சது, படித்து தெரிஞ்சது, சில யோகிகள் கிட்ட நான் இன்ட்ராக்ஷன் பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், ஏன் உள்ளுணர்வில் அதிகமாக குருநாதர் உணர்த்தின விஷயம், நான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போய் உட்காந்து அப்பா இப்படியெல்லாம் இருக்குப்பா என்னப்பானா குருநாதர் உள்ளன்னு சொல்லுவார், கண்ணா இது இப்படி அப்படின்னு. எப்போவுமே நம்ம புறப்படிப்பை விட அகப்படிப்பு ரொம்ப ரொம்ப உண்மைகளை சொல்லுவோம், சத்தியம் அதுதான் அகப்படிப்பு. அப்போ குருநாதர் உள்ளன்னு சொல்லுவோம், இது இல்லடா கண்ணா இது. அப்போ குருநாதர் எவ்வளோ பெரிய தத்துவத்தை, எவ்வளோ பெரிய உண்மையை, எவ்வளோ பெரிய யோக ரகசியத்தை அப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, அம்மாவோட மாற முட்டி பால் குடிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு பால் எங்கேருந்து வருது, எவ்வளோ லிட்டர் வருது, எப்படி, அதெல்லாம் தெரியாது. ஆனந்தமாக அம்மாவோட மாற முட்டி எப்படி ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்குமோ அதே மாதிரி குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஆனந்தமாக கேட்டுக்கிட்டு இருந்த மட்டும்தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. ஸோ லேட்டராக அதை புரிஞ்சுது. ஏன்னா பிரதி ஒரு மனிதனோட சுவாசம் இங்கிருந்து இங்கே நடக்கணும் சாதாரணமாக. ஆனால் இப்போ நமக்கெல்லாம் சுவாசம் இங்கிருந்து இந்த நெஞ்சு பகுதிக்கு வந்துருச்சு. ஆனால் நாபி பகுதி கீழே வரணும். இப்போது சயின்டிஸ்ட் ஆகட்டும், இல்லைன்னா யோகியல், உடலியலாளர்கள், உளவியலாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சுவாசம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உடல் பலமும் ஆரோக்கியமும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நாபி அப்படிங்கக்கூடிய அந்த சக்தி மையம் வரைக்கும் சுவாசம் வியாபிச்சு இருக்கணும்டா கண்ணாங்கிறத தாத்தா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதை நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது அப்பா வந்து என்ன போனார்னா, வாசி யோகத்தை பற்றி சொன்னார். வாசி யோகத்தை அழகாக அவர் பிரித்து சொன்னார். தாரணை, வாசி, நிஷ்டை. என்னோட வகுப்புகள்லேயும் சரி, என்னோட நிறைய டிஸ்கோர்ஸஸில், நான் சத்சங்கத்தில் இந்த வாசி யோகத்தை பற்றி குருநாதர் என்ன எனக்கு சொல்லி கொடுத்தாரோ, ஏன்னா எனக்கு அத்தனையும் அப்படியே ஞாபகத்துக்கு இருக்குது, அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுது. குருநாதர் சொன்னார் தாரணை, வாசி, நிஷ்டை. இந்த ஒன்னொன்றுக்கும் ஒரு அழகாக எக்ஸாம்பிள் சொன்னார். கண்ணா தாரணைனா என்னன்னா, ஒரு ஆமை வந்து கடலுக்குள்ளே இருந்து தண்ணிக்குள்ளே இருந்து திரும்பி கரைக்கு வந்து அந்த மண்ணை தோண்டி அந்த மண்ணில் முட்டை இட்டுட்டு மண்ணை மூடி வச்சுட்டு திரும்ப உள்ள கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சதா அந்த முட்டையவே நினச்சிட்டே இருக்கும். இந்த நினைப்பு எப்போ வலுவடையுதோ அப்போ அந்த முட்டை வெடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தாரணைக்கு அவ்வளோ அழகான எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தாங்க. அதான் தாரணை. அடுத்தது வாசி. வாசிக்கு சொல்லுவாங்க, அவரோட அந்த ட்ரேட்மார்க் சிரிப்போட அந்த கை, இந்த ரெண்டு இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இப்படி சேர்த்து வச்சுட்டு அவர் பண்ணுற இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. கண்ணா எப்படி குழவி வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்டா கண்ணா, ஆனால் அதனோட வேலையை அது பண்ணிகிட்டே இருக்கும்டா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்பிளை வந்து வாசி சதா நம்ம ஊதிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக மேட்ச் பண்ணி சொன்னார். இதெல்லாம் பசுமர தாணி மாதிரி என் நெஞ்சில் பதிஞ்சிருச்சு. அடுத்தது கடைசியாக நிஷ்டை. நிஷ்டைக்கு வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவார். இதுதான் தண்ணியோட மேற்பரப்பு அப்படின்னா, இதுதான் என்னோட இந்த கை தான் மீன் அப்படின்னா, இந்த கை தான் தண்ணியோட மேற்பரப்புனா, ஒரு மீன் முட்டை விட்டதுக்கப்புறம் அந்த முட்டை இப்படி போய் அந்த தண்ணியோட மேற்பரப்பில் நின்றுட்டுருக்கும். மீன் வந்து என்ன பண்ணுன்னா, தன்னோட கண்களை இப்படி மேலே தூக்கி அந்த முட்டையை கவனிக்கும். இந்த பார்வையிலிருந்து போகக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த சக்தி வந்து அந்த முட்டையை கொஞ்சம் நேரம் கழிச்சு உடச்சி அந்த மீன் குஞ்சுகள் வெளியே வரும். இதாண்டா கண்ணா நிஷ்டைக்கான இதுன்னு சொன்னார். ஸோ எங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளில் சொன்னார். தாரணை, வாசி, நிஷ்டை. இது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் இங்கே ஓப்பனாக சொல்ல முடியாது. தொண்டைக்குழியை உபயோகப்படுத்தி எப்படி உறிஞ்சு எப்படி ஊதணும், வாசிவை எப்படி இழுத்து எப்படி ஊதணுங்கிற ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரு. அதை நான் பொதுப்படியாக சொல்ல முடியாது, அதை வகுப்பில் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த கேள்வி இருக்கும், நிறைய பேர் எங்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, நீங்கள் எங்களுக்கெல்லாம் வாசி யோகா கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எப்போ குருநாதர் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி குருநாதர் சொல்லி கொடுத்தாங்க, எந்த வயசில் சொல்லி கொடுத்தாங்க, அதில் நடந்த இன்ட்ரெஸ்டான விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்களேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவு. அதுக்கப்புறம் குருநாதர் கிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல், அன்னைக்கு ஒரு எனக்கு சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, ஒரு திகிலான விஷயம் நடந்தது. திகிலான விஷயம்னா என்ன அப்படின்னா, குருநாதர் வாசி யோகத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த படிநிலையான அந்த ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த கதிங்கிற பாட்டுக்கு போய் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவர் ஸ்டைல் என்ன சொன்னார்னா, கண்ணா நம்ம எங்காவது வனத்தில், அதாவது ஃபாரஸ்ட்டில், காடுக்குள்ளே போய் தவம் பண்ணும்போது நம்மளை சுற்றியும் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும்டா, ஜீவராசிகளாக இருக்கும், கொடிய விஷமுள்ள ஜீவராசிகள், அதெல்லாம் வந்து நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம இங்கே வாசி ஆரம்பிக்க போகிறோம், நம்ம தவம் பண்ண போகிறோங்கிற விஷயத்த நம்ம கதியில் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து தியானத்தில் உட்காந்துக்குண்டா கண்ணா அப்படின்னாரு. அவர் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா கதி எடுத்து காமிச்சார். எனக்கு இன்னும் நல்ல மனசில் பதிஞ்ச விஷயம் என்னென்னா, அவர் உடுக்கை சப்தத்தை தன்னோட கதியாக எடுத்து காமிச்சார். உண்மையாக சொல்ல போனால், ஏன்னா நான் சின்ன வயசில் என்ன வாசி யோகம்னா என்னென்ன தெரியாது, தியானம்னா என்னென்ன தெரியாது. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ என்னென்னா, அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மான ஒரு விளக்கோ இல்லை 0 வாட்ஸ் பல்பு தான் இருந்துன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கேரியாக தான் இருந்தது. என்னோட லாங்குவேஜில் சொன்னோம், கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு.
அந்த சமயத்தில் ஆல்ரெடியே கொஞ்சம் பலவீனமானவங்க நாங்கள்லாம். குருநாதர் டுன்னு எடுக்கும்போது கொஞ்சம் கை காலில் நடுங்கின மாதிரி கொஞ்சம் அது உண்மை, அதை சொல்லிடணும். பட் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் டே பாரா தாத்தா எப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, என்னடா எப்படா இதெல்லாம் சாத்தியமான்னு சொல்லி பேசுனது வேற. ஆனால் அவங்கவுங்க குருநாதர் முன்னாடி நிற்கும் போது கண்ணை மூடிட்டோ இல்லை குருநாதரை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சப்தம் வரும்போது எங்களை அறியாமல் ஒரு இது எனக்கு இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ அவரை பார்க்கும்போது ஏதோ வானுலகத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் மாதிரி, ஒரு புதுமையை பார்க்குற மாதிரி, ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த அந்த சின்ன வயசில் அதை பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ குருநாதர் அவ்வளோ அழகாக சுவாசத்தோட பிராணனோட புறப்பாடு எப்படி இருக்கணும், போக்குவரத்து எப்படி இருக்கணுங்கிறத அழகாக சொல்லி கொடுத்தாரு. வாசியில் எத்தனை முறைகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு. வாசியை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. வாசியோட கதியை சொல்லி கொடுத்தாரு. இதோட சொல்லி கொடுத்துட்டாரு. நாங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் அது மேலே ஒரு தீரா காதல் இருந்தது. நான் அப்போவே சித்த வேதம் புக்கெல்லாம் படிச்சுட்டு போய் அப்பப்போ சொல்லுவேன், அப்பா எனக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆர்வமாக இருக்கேன், கண்ணா பண்ணடா கண்ணா அப்படி தான் சொல்லுவாரே தவிர எந்த தடக்கல்லும் போட்டதில்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டே தாத்தாவை தனியாக மீட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ நான் போய் கேட்டேன், அப்பா நான் தியானம் பண்ணுற கண்ணை மூடி உட்காந்தா மனசு எங்கெங்கேயோ போகுதுப்பா, அழப்பா இதுப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா, சரியாக தியானம் பண்ணவே முடியலப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன நினச்சாருன்னு தெரியல, எனக்கு அடுத்து ஜாக்பாட் அடிச்சுது. கண்ணா நீ நாளைக்கு சாயந்தரம் என்னை வந்து வீட்டில் பாருன்ட்டார். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை குருநாதர் இப்படி ஒரு ஜாக்பாட் ப்ரைஸ் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு சீடனோட அந்த சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு குதிரை கொம்பா இருந்தது. ஐயோ தாத்தா நம்மளை பேரை சொல்லி வர சொல்லுவாரா, தனியாக பேசுவாரான்னு. ஸோ அந்த சமயத்தில் எனக்கு ஒரு சான்ஸு, எனக்கு தூக்கம் வரல. அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து அடுத்த நாள் சாயந்தரம் தாத்தாவை பார்க்க போயிட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் சொல்லப்போனால் கொடுத்து வச்சவன்னு வச்சுக்கங்களேன். அன்னைக்கு அங்கே எந்த பசங்களும் இல்லை, யாரும் இல்லை, வீடு ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரையும் காணோம். அப்போது நான் குருநாதரை கதவை தட்டி, அப்பா ரஞ்சித் வந்திருக்கேன்ப்பா, நீ கண்ணா உள்ளவாடா அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கும் குருநாதருக்கும் நடந்த, எப்படி ஒரு கணவன் மனைவியோட தாம்பத்தியத்தை எப்படி வெளியே சொல்லக்கூடாதோ, அது எப்படி ரகசியமான விஷயமோ, ஆனால் இது எனக்கும் என் குருநாதருக்கும் நடந்த ரகசியமான விஷயம். அவர் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், சத்தியம், நான் சொல்கிற ஒரு வார்த்தையும் சத்தியம், இதில் எந்த பொய் கலப்பும் கிடையாது. ஏன் இதை நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கான விஷயத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது, இதில் பொய் கலப்பு எதுவும் இல்லை. அவர் உள்ளவாடா கண்ணான்னு சொல்கிறாரு. அவர் வந்து கட்டல் இருக்கும், ஒரு கட்டல் போட்டிருப்பாங்க, அந்த கட்டலோட கார்னரில் வந்து உட்காந்துட்டாரு. நான் ஒரு பக்கத்தில் காலடிக்கு பக்கத்தில் போய் உட்காரேன். அவர் இப்படி இருந்தால் நம்ம இப்படி பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கணும். இப்போ குருநாதர்கிட்ட வணக்கம் சொல்லிட்டு அவர் காலில் எப்பவும் போல் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு முன்னாடி உட்காந்துட்டு அப்போ சொல்கிற கண்ணா என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்பா சரியாக தியானம் பண்ண முடியலப்பா, மனசெல்லாம் எங்கேயோ போகுது, அலைப்பா, இது நிற்கவே மாட்டேங்குதுப்பா, கவனமெல்லாம் நிற்கவே மாட்டேங்குதுப்பான்னு. அப்படியா சரின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டார். எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்கணும்லாம் எனக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டார். நான் என்ன பண்ணுறது, தாத்தாவை பார்க்கணுமா இல்லை நான் கண்ணை மூடணுமா, எனக்கு எதுவும் தெரியல. இருந்தாலும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி திறந்து தாத்தா பார்க்குறது. அவர் கண்ணை மூடிட்டு என்னமோ சொல்லிகிட்டே இருப்பார், இப்படி கையை வச்சுட்டு என்னமோ சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு போனதுக்கப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு தெரியல. ஆனால் அமைதியாக கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் நான் டக்குன்னு கண்ணை திறக்கிறேன், அவரு கரெக்டாக கண்ணை திறக்கிறார். கண்ணா கொஞ்சம் பக்கத்தில் வானார். சூப்பரான்னு மனசில் நினச்சிட்டு, ஆனால் கொஞ்சம் நடுக்கம் இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் போனதுக்கப்புறம் அவர் தலை தொடலை, தலைக்கு மேலே கொஞ்சம் இப்படி வச்சுட்டு தவப்பிராப்தியானா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அப்புறம் அவர் அந்த மென்மையான அந்த மெதுமெதுன்னு நீளமாக அழகாக இருக்கக்கூடிய அந்த கட்டை விரலை, இந்த போர்ஷன் அப்படியே மெதுமெதுன்னு இருக்கக்கூடிய போர்ஷன். ஏன்னா இந்த உறவு மட்டும் எந்த பெரிய உறவு கூட இணை வைக்க முடியாத ஒரு உறவுனா அது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள ஒரு உறவு. ஏன்னா நான் ஒரு டைம் வந்து வேண்டாம், நான் இப்போ இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போகிறேன். அப்புறம் என்னாச்சுன்னா, அவர் அப்படியே மெதுவாக கொண்டு வந்து தன்னோட கட்டை விரலால் என்னோட புருவ மத்தியத்தை இப்படி வச்சு இந்த 4 விரல்களை தலை அழுத்தத்தை கொடுத்து என்னென்னமோ அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து எங்கே சொர்க்கத்தில் இருந்தேன், எங்கே இருந்தேன்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே ஆனந்தமாக நான் இருந்தேன். அந்த கையை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க தாத்தா, எவ்வளோ நேரம் வேணால் வச்சுருங்க, தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு மகுடிக்கு அடங்கின பாம்பு மாதிரி நான் ரொம்ப நேரம் ஆனந்தத்தில் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட துரதிர்ஷ்டம் ஒரு 2 நிமிஷம் பக்கம் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கூட சொல்கிறேன், தாத்தா உங்களுக்கு என்னென்னலாம் மந்திரம் தெரியுது அதெல்லாம் சொல்லிகிட்டே இருங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் கையை வச்சுட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் கையை எடுத்ததையும் அவர் அந்த விரலை வச்சு அழுத்தின அழுத்தம் என்னமோ அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருந்துச்சு. பிரியமானவர்களை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி இப்படியாச்சு அப்படியாச்சு இல்லை, நான் எனக்கு நடந்தது அப்படியே சொல்கிறேன், எந்த வித பொய் கலப்பு இல்லாமல் அப்படியே சத்தியமாக சொல்கிறேன். ஒரு விதமான ஈர்ப்பும் ஒரு விதமான அழுத்தம் இருந்துச்சு. அப்போ தாத்தா மறுபடியும் சொல்கிறார், கண்ணா மேலே மொட்டை மாடியில் போய் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வா அப்படின்னாரு. அந்த வீட்டில் 2 டாக் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து லேபர் டாகுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கருப்பாக நீளமாக ஒரு பெரிய டாகு.
அந்த மொட்டை மாடிக்கு போகிற அப்ஸ்டர்ஸ்க்கு பக்கத்தில் தான் அந்த டாகை கட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் யாருமே அந்த பக்கம் போக மாட்டோம். எஸ்பெஷலி நான் போக மாட்டேன். எனக்கு நாய்னா அவ்வளோ பயம். ஏதாவது அங்கே அந்த வீட்டுக்கார வேலை சொன்னால் கூட நான் இப்படி போய் தான் வருவேனே ஒழிஞ்சு இந்த பக்கம் போக மாட்டேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததுனே தெரில. தாத்தா சொன்ன உடனே நான் அந்த என்னையே அறியாமல் அந்த கேட்டை திறந்து நான் படிக்கட்டிட்டு போகிறேன். அந்த நாய் 2 இருந்தது. எனக்கு அந்த நாய் இருந்தது சத்தியமாக தெரியவே தெரியலைங்க. நான் பாட்டுக்கு மேலே ஏறி போய் மொட்டை மாடியில் ரொம்ப நேரம் வடக்கு முகமாக பார்த்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். என்னையே மறந்து அந்த அந்த அதிர்வெள்ளையே அந்த ஈர்ப்புலேயே அப்படியே உட்காந்துட்டு, ஏன்னா வர சொல்லியிருந்தார், திரும்பி வாடா கண்ணான்னு சொல்லியிருந்தார். அந்த தியானத்தை முடிச்சு நான் திருப்பி வந்து அவர் முன்னாடி உட்காந்தேன். சரி போய் வா, உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், தவ பிராப்தியான அப்போ ஆசீர்வாதம் வாங்கும்போது எல்லாம் அவர் ஸ்டைலில் எல்லாமே சொன்னார். ஒரு முழு உத்வேகத்தோட ஒரு சந்தோஷத்தோடு வந்தேன். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, குருநாதர் அவர் இருக்கும்போதெல்லாம் எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. என் லைஃப்பில் நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்காரு. அதில் ஒரே ஒரு அதிசயம் மட்டும் சொல்லிடுறேன். நடக்க போகிற விஷயத்த அவர் வந்து சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த தீட்சையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சேர்த்து சொல்லி முடிச்சிடுறேன். கோயில் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ஆல் ஆஃப் சடன் திருப்பி, ரஞ்சித், உன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம், நீ வந்து என்னை பாரு அப்படின்ட்டாரு. இதில் என்ன நடந்துச்சு, அவர் என்கிட்ட என்ன சொன்னார், ஃப்யூச்சர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணாருங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். குருநாதரோட அந்த அந்த ஸ்பரிசம், குருநாதர் எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவர் இப்படி கை வச்சு கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க பார்த்தாலே போதும். அதனால தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அதனால தான் அவர் உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறது. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அவர் பேசிட்டே இருப்பார். கண்ணா கண்ணா இப்படி பண்ணணும்டா கண்ணா, அப்படி பண்ண கண்ணா, நம்ம வாக்கால் சொல்லால் செயலால் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுடா கண்ணா, அப்படி பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்குது. தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவரை பற்றியே சிந்திச்சுட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு புனிதமான விஷயம். அதனால் எங்கள் குருநாதர் எனக்கு வாசி யோகத்தை இன்னும் அவுட் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த விஷயமெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு செப்பரேட்டாக தனியாக அவரோட திருக்கரங்களால் தீட்சையும் அளிச்சிருக்கிறாரு. இதுதான் குருநாதர் எனக்கு தீட்சை அளித்த முறை. அடுத்த பதிவில் குருநாதர் என்ன எதுக்கு கூப்பிட்டாரு, என்ன சொன்னார், என்ன வான் பண்ணாருங்கிறதெல்லாம் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.